திருப்பத்தூரில் 11ஆம் வகுப்பு மாணவன் முகிலன் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், விவரங்கள். நந்தா, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் பகுதியை சேர்ந்தவர் முகிலன். இவர் திருப்பத்தூர் அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளியில் தங்கி மாணவர் விடுதியில் தங்கி படித்து வருகிறார். இந்த நிலையில கடந்த 1ஆம் தேதி மாணவன் காணவில்லை என பெற்றோர்கள் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையானதை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மூடப்பட்டு இருக்கக்கூடிய கிணற்றில் சடலமாக முகிலனை மீட்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த முகிலனுடைய பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அந்த உடலை தற்போது வரை அந்த உடலை வாங்கி பெற்று செல்வதற்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக மற்றும் பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்த நிர்வாகிகளும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து மருத்துவமனை வளாகத்தில் தற்பொழுது போராட்டத்திலும் இறங்கியுள்ளார்கள். மேலும் ஒரு கட்டத்தில் உறவினர்கள் தற்பொழுது திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனால இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நந்தா, நன்றி வெங்கடேஷ், விவரங்களுக்கு.